பூபாலன் வந்து 70 சவரன் நகை, ஒரு புல்லட் பைக்கு, இதுபோல் லட்சக்கணக்கில் வரதட்சணைலாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் பத்தாதுன்னு சொல்லி வீடு கட்டி கேட்டிருக்காங்க. நையன்னு எப்ப பார்த்தாலும் பொருள் பொருள் பொருள், காசு காசு காசு, அடுத்தவங்ககிட்ட அப்படி புடுங்குறதுலயே ஆர்வமா இருந்தா என்னமாமா. இதில் வந்து பூபாலன் அவங்க தங்கச்சிட்டு பேசுகிற ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கான், கழுத்தை இதோட கட்டிட்டு கால் இருக்குல்ல, இந்த காலை பிடிச்சி இப்படி திருப்பிட்டு இருக்கான். டிஸ்க் உடைஞ்சிட்டு தொண்டையை பிடிச்சி நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிடுச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. பூபாலன் சொல்றான், நான் சொத்தெல்லாம் என் தங்கச்சி பசங்க தான் எழுதி வைப்பேன் அப்படின்னு சொல்றான். அந்த ஆடியோவும் அதுல இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய கான்வர்சேஷன் அதுல ஓடுது. இதுல அதான் சொல்லிட்டேன், சொத்த போற தங்கச்சி போற எழுதி வைப்பேன். தங்கச்சி பிள்ளை அப்புறம் அவளே சொன்னா, ஆமா அந்த சொத்துக்காக நான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாரு. யார் அக்யூஸ்டு? செந்தில்குமார் மாமனார் சஸ்பெண்டு, பூபாலன் சஸ்பெண்டு, மாமியா அக்யூஸ்டு, அனிதா அக்யூஸ்டு, 4 அக்யூஸ்டு. குடும்பமே அக்யூஸ்ட் ஆகி போச்சு. என்ன விட்டு கொடுத்தா போன நீ வந்து கொண்டு தான் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்களா? நீ எதுவும் கொண்டு வந்து கொடுத்து எதுவும் பொழைச்சிக்கிட்டு இத்தனை வருஷம் பொழைச்சிருக்காங்களாப்பா? இது எவ்வளவு பெரிய அக்கிரமம், அநியாயம். பாம்பை சுருட்டி போடுற மாதிரி அதை ரசிச்சு சொல்றாமா, வேற பிராண்டி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அதை ரசிச்சு சொல்றாமா. அதை பேசுனா எரிச்சலா வாயை பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாயு பூரா இதாயிப்போச்சு. அவர் சைக்கோவா இருந்தா பரவாயில்ல, குடும்பமே சைக்கோவா இருக்கு. சைக்கோ, இந்த மாதிரி சைக்கோ குடும்பத்தில் எப்படி வாழ்றதுன்னு சொல்லியிருக்கோம்னா, இந்த சைக்கோ குடும்பத்தில் எப்படி வாழ்றது? வாழ முடியாது. 2 குழந்தைங்களை தூக்கிட்டு நீங்க யாரும் தேனிக்கு போயிட்டு குழந்தைங்க எல்லாம் இங்க விட்டுறாதீங்க. இவங்கெல்லாம் கொன்னே போடுங்க அந்த குரூப்பெல்லாம். காயங்கள் வேற, உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு, வாய் ஓவரா பேசினா அப்படித்தான் இருக்கும். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் தலைமை காவலர் பூபாலன் வரதட்சணை கொடுமைக்காக தன்னுடைய மனைவியே ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்காரு. இது குறித்து அவர் அவங்க தங்கை கிட்ட பேசின ஆடியோலாம் சோசியல் மீடியால ரொம்பவே பூம் ஆச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க. என்ன நினைக்கிறது, வரதட்சணை கொடுமை நாளுக்கு நாள் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு, அதிகமாக ஆரம்பிச்சிட்டு. அது ரிதன்யா மேட்டருக்கு பிறகு நிறைய அதை பற்றியான ரியாக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிது. நான் ஆல்ரெடி ரிதன்யா மேட்டர்லேயே உங்கள் சேனலில் சொல்லிட்டு போனேன், இது ஒன்னோட நிற்காது, 10-15 போய் நிற்கும் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் சூட்கேஸில் வெட்டி வைக்கிறது, குக்கர் டிசிஷனு, இதெல்லாம் பார்த்து அந்த அந்த எக்ஸ்ட்ரீமுக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு ட்ரிகர் ஆனோன்னா அதுலேருந்து கொஞ்சம் தூரம் அந்த குற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும், ஒரே பேட்டர்னில். அது ஓடி தான் நிற்கும். அது இந்த வரதட்சணை கொடுமை. இந்த பூபாலன் ஒரு தலைமை காவலர், அப்பன் திருப்பதி அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷனில் இவர் வந்து தலைமை காவலர் இருக்கார். இவங்க அப்பாவும் இன்ஸ்பெக்டர், சாத்தூர் வட்ட இன்ஸ்பெக்டரு. இவங்க அம்மா வந்து விஜயா, தங்கச்சி வந்து அனிதா. இந்த என்ன ஒரு பெரிய கூத்துனா, இந்த பூபாலன் வந்து 70 சவரன் நகை, ஒரு புல்லட் பைக்கு, இதுபோல் லட்சக்கணக்கில் வரதட்சணைலாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் பத்தாதுன்னு சொல்லி வீடு கட்டி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பூபாலன் அவங்க தங்கச்சிட்டு பேசுகிற ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கான், கழுத்தை இதோட வச்சு கட்டிட்டு கால் இருக்குல்ல, இந்த காலை பிடிச்சி இப்படி திருப்பிட்டு இருக்கான். டிஸ்க் உடைஞ்சிட்டு நொண்டி நடக்கிறா. பேச வாயெல்லாம் புறண்டு பிச்சரிஞ்சிட்டேன் அப்படின்னு தங்கச்சிட்டு சொல்கிறான். அதுக்கு தங்கச்சி சொல்லுது, ஏன்டா அப்படி பண்ண, நான் போய் எங்கே இருக்காங்க அண்ணின்னு கூட கேட்கல, பேசுனா இப்படி தான் நடக்குன்னு அவளுக்கு தெரியணும். நல்லா பண்ணி தங்கச்சியோட புருஷன் இப்படி பண்ணா இப்படிதான் பேசுவாளா? அப்படிதாங்க அது சொல்லுது. பேசுனா இப்படிதான் நடக்கணும் அவளுக்கு தெரியும். இங்கே வேறு அண்ணன் நீ தெளிவாக சொல்லிடு. இதில் ஒரு மேட்ரு, இன்னொரு மேட்ரு ஓடுது. பூபாலன் சொல்கிறான், நான் சொத்தெல்லாம் என் தங்கச்சி பசங்க தான் எழுதி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆடியோவும் அதில் இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய கான்வர்சேஷன் அதில் ஓடுது. இதில் இது வரைக்கும் தான் கேட்டீங்க. இதுக்கடுத்து பாதிக்கப்பட்ட தங்கப்பெரியா, அதுதான் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்குது. நல்ல வேளை அவங்க அப்பா வந்து உடனே மீட்டுட்டார். தேனியிலேருந்து வந்து மீட்டு கொண்டு போய் மதுரை ராஜாஜி மருத்துவமனை சேர்த்துட்டு வைத்தியர் கால் உடஞ்சிட்டு இருக்கு, இதெல்லாம் பேத்துட்ருக்காங்க. அந்த பொண்ணு இருக்குல்ல தங்கப்பிரியா, அது வந்து அவங்க மாமனார் யார்கிட்ட, செந்தில்குமார்கிட்ட பேசுது. மாமா இந்த மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை மாமாங்குது. இங்கே பாருமா, நீ கொடுக்குறத கொடுமா, அதை நீ அன்னைக்கு கல்யாணத்து அன்னைக்கு என்ன சொன்னீங்க, நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, நீ இன்னைக்கு இவ்வளோ கேட்குறீங்களேன்னு இது கேட்குது. அதெல்லாம் கிடையாதுமா, நீ வீடை கட்டி கொடுத்துட்டா பிரச்சனை ஓஞ்சிட போகுதுன்னு சொல்லுது. அதேமாதிரி விஜயாவும் பூபாலனும் பேசுகிற ஒரு கான்வர்சேஷன் ஓடுது. என்னென்னா, விஜயாட்ட வந்து இதுமாரி எங்கடா உன்னை பிடிக்கவே முடியல, என்ன ஆச்சு அப்படின்னு. அவன் சொல்கிறான், எங்கே ஸ்டேஷனுக்கு வந்துட்டா வேலை, நேற்று ஒருத்தன் 174 ஆகி போச்சு, அதை கொண்டு போய் பாடி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன், நீ சொல்லுமா அப்படின்னு. என்னடா ஃபோனே எடுக்கலையே, அதான் அடித்தேன் அப்படின்னாமா, அவளை பிடிச்சி அடிச்சு போட்டோமா, காலெல்லாம் உடச்சி போட்டான், வாயெல்லாம் புறாண்டி வச்சுட்டோமா அப்படின்னு.
அப்படியா, அவளை செய்ய வேண்டியதுதான். அவள் என்ன ஒரு வீடு கட்ட காசு கேட்டால் இந்தவளுக்கு அவங்க அம்மாவும் இதே சொல்கிறாங்க. ஸோ இப்போ யார் யார் அக்யூஸ்டு? செந்தில்குமார் மாமனார் சஸ்பெண்டு, பூபாலன் சஸ்பெண்டு, மாமியா அக்யூஸ்டு, அனிதா அக்யூஸ்டு, 4 அக்யூஸ்ட். இவங்க குடும்பமே அக்யூஸ்ட் ஆகிப்போச்சு. இவ்வளவும் பண்ணிட்டு ஒரு ஊராவட்டு பொண்ணு நினச்சி நொண்டி நொண்டி நடக்கிறா. பார்க்க இந்த பாம்பை பிடிச்சி திருக்கி போகிற மாதிரி திருக்கி போட்டேன்னு சொல்கிறாமா ஆடியோட. அந்த ஆடியோ இருக்குது, டவுன்லோட் பண்ணி வைங்க. பாம்பை பிடிச்சி பாம்பு எப்படி இப்படி சுருட்டிட்டு கிடக்கும் திருக்கிட்டு, அந்த மாதிரி கிடக்குறா. மேலெல்லாம் வலிக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இத்தனைக்கு 2 புள்ள பெற்று கொடுத்துருக்காடா அவங்க குடும்பத்துக்கு. பிள்ளைங்களை இது எவ்வளோ பெரிய அக்கிரமம், அநியாயம். பாம்பை சுருட்டி போடுற மாதிரின்னு அதை ரசித்து சொல்கிறாமா. வேற பிராண்டி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அதை ரசித்து சொல்கிறாமா. அதை இதில் என்ன பெருது, நான் 2018 எனக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதை ரசித்து சொல்லவுல ஒரு ஒரு சராசரி மனுஷன் என்ன சொல்லுவாங்க, கோவமே இருக்கட்டும் அண்ணன் போட்டு ஏன்னா இப்படி அண்ணன் பண்ணுவோம், அதுக்குன்னு சரி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம், வைத்தியம் பண்ணலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த பூபாலன் மேல கூட அவ்வளவு கோவம். ஒரு பொண்ணா அந்த பொண்ணு அதை சிரிச்சு ரசிச்சு கேட்கும் போது எவ்வளவு வயித்தறிச்சலா இருக்குன்னா, நீ மட்டும் என் கையில கிடைச்சுனா அவ்வளவுதான் உனக்கு அப்படின்ற அளவுக்கு கோவம் வருது சார். எனக்கு எல்லாருக்கும் வருது, எல்லாருக்கும் அந்த கோவம் தான் வருது. பெண்ணாகி உனக்கே வருள்ள, ஆணாகி எனக்கு இன்னும் கோவம் அதிகமாக தான் வரும். இப்போ என்ன பண்ணிட்டாரு, எஸ்பி 4 பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க. எஸ்பி உத்தரவின் பேரில் டிஎஸ்பி பாலசுந்தரம் அவர் வந்து உச்சிமங்கலம் டிஎஸ்பி, அவர் ஆய்வாளர் சாந்தி, எஸ்ஐ கார்த்திக் மற்றும் பாலகிருஷ்ணன் தலைமையில் இவங்களை தேடி பிடிச்சிருக்கிறாங்க. ஆள் எஸ்கேப், முதல் 2 நாள் எஸ்கேப்பு. மேட்ரு 3-4 நாளாக ஓடிட்டு தான் இருக்குது எஸ்கேப்பு. அப்புறம் 10ஆம் தேதி தூக்கிட்டு இருக்காங்க. தூக்கி இப்போ அப்பன் திருப்பதி அதே காவல் நிலையத்தில் வச்சு பூபாலன் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. விசாரணை முடிஞ்சு நீதிமன்ற காவல். அதான் இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ அவருடைய காவல் நிலையத்திலே தான் விசாரணை நடக்குது. சும்மாவே போலீஸ் மேல ஏதாவது தப்பு பண்ணா காப்பாத்துறதுக்கு தான் பார்ப்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவரோட காவல் நிலையத்திலே விசாரணை நடக்கும்போது எப்படி இருந்தாலும் அவர் எஸ்கேப் ஆக தானே போறாரு. விசாரணை நியாயமா நடக்குமா அப்படின்ற கேள்விதான் அதிகமா இருக்கு. மேட்டர்லாம் பஸ்ட் ஆயிட்டுமா, வீடியோக்கெல்லாம் வந்துருச்சுமா. இது வந்து இப்படியும் போலீஸை தப்பா சொல்லக்கூடாது. இல்ல சார், இதை விட அதிகமா பர்ஸ்ட் ஆயிலாம் அவங்க எஸ்கேப் ஆனவங்களா நம்மளால பார்க்க முடியல. டிஎஸ்பி எல்லாம் வேற லிமிட்ல இருந்து தானே இறக்கிருக்காங்க. உச்சிமங்கலம் டிஎஸ்பி தானே அவரு. எஸ்ஐ ஸ்பெஷல் எஸ்ஐ எல்லாம் வேற வெளில தானே கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பியோட உத்தரவுமா, இதுல தப்பிக்க முடியாதுமா. டவுரி ஹராஸ்மெண்ட்ல உள்ள போயே தான் ஆகணும். அடிச்சது இதுக்கு ஒரு தனிப்பட்ட திருநாட்சவனே போடலாம். கொலை முயற்சி தான் நடந்திருக்கு. காலெல்லாம் டிஸ்கெல்லாம் உடஞ்சிருக்குல்ல, அதனால வழக்கு போட்டு கண்டிப்பா நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதுல எல்லாம் சந்தேகம். பொண்டாட்டி அடிச்சிருக்காரு, அதை ரசிச்சு வேற சொல்றாரே சார் போன்ல, அம்மா கிட்டயும் தங்கச்சிக்கிட்டயும். அசிங்கமா இல்லையா இவங்களுக்குலாம்? இல்லம்மா, இது நிறைய இடத்துல நடக்குதுமா, வெளில சொல்றது இல்லை, நடந்துகிட்டு தான் இருக்கு. பெண்கள் இன்னமும் வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ சட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக கொடுத்தாலும் அதோட திருப்பி நான் சொல்லுவேன், பெண்களுக்கே எல்லா சட்டமும் சாதகமாக இருக்குன்னு ஆண்களோட கோபங்கள், இன்க்ளூட் மை செல்ஃப். எங்களுக்கு எந்த சட்டமும் இல்லை. உங்களுக்கு நீ நினச்சா என்ன உள்ள தூக்கி வச்சிடலாம், நான் நினச்சாலும் ஒன்று தூக்கி உள்ள வைக்க முடியாது. அது நிறைய வேணும் ஒன்று தூக்கி வைக்கிறது. ஆனால் நீ ஒரே நாளில் என்ன தூக்கி வச்சு உள்ள வச்சிடலாம். ஆனால் அவ்வளோ சட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக கொடுத்தோம், அதை எதுவும் பயன்படுத்த தெரியாத அறிவிலிகளாகவே நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை நீங்களாவே மனசில் அடிமைன்னு ஒரு ஃபிக்ஸேஷன் பண்ணிட்டீங்க. நீங்களாம் அடிமை கிடையாது, நீங்கள் எண்ணில் பாதி. நான் ஃபீமேல், நீ ஃபீமேல். சில மெட்டபாலிசம் உனக்கு எனக்கு வேறையா இருக்குது. மற்றபடி உனக்கு நீனும் சக மனுஷி, இல்லைன்னா வலிக்கும், உனக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் உணரவே இல்லையே. ஏன் தங்கப்பிரியா காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கல அப்படின்னா, இவருடைய ஹஸ்பண்டும் காவலராக இருக்கக்கூடியவர் பயந்துருக்கும்ல, நியாயம் கிடைக்காது அப்படின்றதுனால கூட இருக்கலாம்ல சார். 100% வாய்ப்பு இருக்கு. போலீஸ்காரன் எனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா, எங்கள் குடும்பத்தில் எங்கள் பெரியப்பா, சித்தப்பா, எங்கள் பங்காளி, இங்காளி எல்லாருமே போலீஸ்லாம் இருக்காங்க. நான் மட்டும்தான் இதில் வந்து இப்படி இருக்கேன். ஓகே, டீச்சர்ஸ் அதிகம் இங்கே இருப்பாங்க. அதில் போலீஸ்காரவங்க எங்கள் சுற்றி சொல்கிறேன். போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய, ஏசிடிசி எல்லாரும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான். எல்லாருமே பொண்டாட்டிக்கு ரொம்ப பயந்து தான் இருப்பாங்க, ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க போலீஸுக்கு, ரொம்ப அன்பாக இருப்பாங்க மனைவிகிட்ட. ஏன்னா அவங்க வந்து டியூட்டி விட்டு வர்றதே எப்போயாவது தான். இப்போ மாரியெல்லாம் ஆக்சஸ் இல்லைம்மா. இப்போ எல்லாம் குவார்ட்டர்ஸ் வந்துருச்சுமா, போலீஸ் வந்து சிட்டிக்குள்ளேயே இருக்கிறாங்க, குவார்ட்டர்ஸ் வந்துருச்சு. பஸ்ஸில் அப்படி கிடையாது. வேலையிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 3 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வரணும். வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தது தான் ஞாபகம் இருக்குது எனக்கு. அந்த வந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு நாள் வீட்டில் இருக்கலாம். இந்த மாதிரி ஃபோன்லாம் கிடையாதுமா, உடனே வேலைக்கு வான்னு கூப்பிட்றதுக்கெல்லாம். எத்தனை நாள் லீவு கேட்டு வந்தாங்களோ அத்தனை நாள் கழிச்சு தான் அவங்க வருவாங்க. அப்போ இந்த என்டையர் நிர்வாகமும் அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் பார்ப்பாங்க. மாடு வாங்குறது, ஆடு வாங்குறது, வைக்கப்போர் வாங்குறது, வரவு செலவு எல்லாமே ஃபீமேல், அவங்க வீட்டு லேடிஸ் கையில் தான் இருக்கும், ஆண்கள் கையில் இருக்காது. இல்லை சார், அதான் சார், ஒரு சாதாரண ஆணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்கள் கூட வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்பட்டா வெளியே வந்து அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டிக்கிறாங்க, அது தப்பு. ஆனால் ஒரு காவலருடைய மனைவி அப்படின்னும் போது ரொம்ப யோசிப்பாங்களே, எப்படி இருந்தாலும் நியாயம் கிடைக்க மூடி மறைச்சிருவாங்க. இதில் ஒரு விஷயம், பொண்ணு கட்டி கொடுத்துட்டா பொண்ணு வந்து இன்னொருத்தோட சொத்தாக போயிடுது. அது ஒரு பெற்றோர்கள் வீட்டில் மாற்ற வேண்டிய ஒரு மனநிலை. வாழா வெட்டியாக வர்றது வந்து இங்கே கேவலமாக பேசுகிறாங்க. கேவலமாக பேசுகிறேன் எவனும் அவன் பொண்ணை உயிர் உண்டாக்க மாட்டான். பெரிதன்யா செத்து போச்சு,
இங்கே பெற்றோர்கள் கூட பெற்றோர்கள் இங்கே அனுமதிச்சிருந்தா அந்த பொண்ணு செத்துருக்காதுல்ல. செத்த பிறகு நீ எல்லாரையும் குறை சொல்கிறீங்க, எல்லாரையும் வம்பொழுகுறோம். உட்காந்து பக்கம் பக்கமாக உட்காந்து அதுக்கு நீலி கண்ணீர் வடிக்கிறோம், சார் சாரி எவ்வளோ பேர் கண்ணீர் வடிக்கிறோம். சார் எவ்வளோ பேர் சார்? திருப்பூர் ரிதன்யா, சென்னை அட்வொகேட் கவிதா, கவிதா விபஞ்சிகா, கேரளா விபஞ்சிகா. வஞ்சிக்காவில் ரொம்ப கொடுமை, அட்வொகேட் கவிதா ரொம்ப கொடுமை, இது திருவள்ளூரில் ஒரு கொடுமை. அதான் சொல்கிறேன், கொஞ்சம் பணக்காரவங்களா பெரிய மேட்டராக இருக்கிறது மட்டும் தான் வெளில வந்துச்சு. பாக்கியெல்லாம் வெளில வராதெல்லாம் 1000 இந்த ஆடியோ போட தெரிஞ்சது போட்டுச்சு. இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க முடிஞ்சது, அவங்க அப்பா தூக்கி தேனிக்காரர் வந்து நிற்கிறாரு. எளிமையான குடும்பத்தில் என்னம்மா பண்ணுவேன்? ஏற்கனவே தங்கச்சி ஒன்று கட்டி கொடுக்காம இருக்குப்பா, நீயும் வந்து உட்காந்தீங்கன்னாக்கா இங்கே சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது? தங்கச்சி அவன் கட்டுவான்னா முடிஞ்சு போச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கு இங்கே நடைபெறாது, எதுவுமே நடைபெறாது. ஸோ எதுவாக இருந்தாலும் வெளில வரணும், சட்டத்தை பயன்படுத்தணும், சட்டத்தை சரியாக பயன்படுத்துங்க. சிங்கிள் பேரண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய சட்டம் வந்து ஆதரவாக நிற்கிது, கவர்மெண்ட் ஸ்கீம் நிறையா இருக்குது. நீங்கள் இவனை மாதிரி சைக்கோவோட எப்படி வாழ்கிறது? அவர் சைக்கோவா இருந்தா பரவாயில்ல, குடும்பமே சைக்கோவா இருக்கு. அதான் சைக்கோ, இந்த மாதிரி சைக்கோ குடும்பத்தில் எப்படி வாழ்றதுன்னு சொல்லியிருக்கணும்னா, இந்த மாதிரி சைக்கோ குடும்பத்தில் எப்படி வாழ்றது? வாழ முடியாது. 2 குழந்தைங்களை தூக்கிட்டு நீங்கள் யாராவது தேனிக்கு போய்ட்டு குழந்தைங்கள்லாம் இங்கே விட்டுறாதீங்க. இவங்கெல்லாம் கொன்னே போடுங்க அந்த குரூப்பெல்லாம். அத்தைங்கிறவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? குழந்தைக்கு இன்னொரு அம்மா மாதிரி இருப்பாங்க. நிச்சயமா சார். சார் அதை வந்து அந்த இதில் கூட சொல்லியிருப்பாங்க, முடி வந்து இறக்கு மறக்கா வெட்டிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, இதே வந்து மாமா பார்த்தா என்ன வருவேனே முடி வெட்டு சூப்பராக இருக்க, ஸ்டைலாக இருக்கியா அப்படின்னு போவாங்களாம். அங்கேருந்து சித்தப்பா வந்தால் பொட்டுன்னு ஒரு அரை விடுவாராம், பெரியப்பன் சித்தப்பா, என்னடா முடி வெட்டு போடா அப்படின்னு. கண்ணத்தை தேய்ச்சிக்கிட்டே ஒரு வரான், மாமா எதிர்த்தாப்புல ஒரு வரான், என்ன சித்தப்பாரை பற்றியரோ கண்ணை செவந்துருக்கு அவங்க கிடக்குறான், நீங்கள் போங்கம்பாரான். இதே குழந்தைங்க கோச்சிக்கிட்டு நேராக அத்தை விட்டு தான் ஓடுமா. நீ அவனா ஷோவில் சொன்னதுமா, நீ கோபி சொன்னார், நல்லா ரசிச்சு ஒரு மண்ணோட மனம் மைந்தனாக இருப்பார். அத்தை விட்டு தான் ஓடுமா. சாயந்தரம் வரைக்கும் வச்சுருந்து திங்கிற சாமான் எல்லாம் வாங்கி கொடுத்து கறி ஆக்கி போட்டு குழந்தைய கொண்டாதெல்லாம் விட மாட்டாங்களாம். இவர் தேடி போவார் அப்பங்காரரு. குழந்தையுடன் எப்படி அடிக்க போச்சுன்னு சொல்லி தான் அத்தை ஒம்பளப்பாங்களாம். அத்தை என்பவள் இன்னொரு தாய், அத்தை முடி குழந்தைய நீங்கள் அடிக்க முடியாதுன்னு. ஆனால் இங்கே அத்தைக்காரி எப்படி இருக்கா அப்புறம் அனிதா, அடிச்சு விட புரட்டி விட, இவங்களுக்கு தெரியல ஒரு சிரிப்பு வேற. சிரிப்பு வேற இல்ல சார், ரொம்ப வயித்தறிச்சலா இருக்கு சார். அது கேவலமா சிரிக்கிறாங்க அந்த ஆடியோல, ரொம்ப கன்றாவியா இருக்கு பார்க்கவே. இல்ல ஒரு பெண்ணா இருந்துட்டு இன்னொரு பெண்ணுக்கு வன்கொடுமை நடக்குது, அதை நீ என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறனா, நீ எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான எண்ணம் கொண்ட பெண்ணா இருக்க. கீழ்த்தரமான குடும்பத்துல கீழ்த்தரமா பூபாலா அப்படித்தானே இருப்பான். நிச்சயமா ஆயா அப்படி இருக்கு, உன் அப்பா அப்படி இருக்கான், உன் தங்கச்சி அப்புறம் யாராவது ஒருத்த அவன் மாமனார் வெக்கமே இல்லாதவன் தானே. அம்மா அவங்க கேட்கறத கொடுத்துட்டு போமா, அது போலீஸா கேட்கறத கொடுத்துட்டு போப்பா. அவங்க அந்த லேடி சொல்றாங்க, தங்கப்பிரியா சொல்றாங்க, என்னமாமா பண்ணல, எல்லாமே பண்ணிட்டு தானே இருக்காங்க, 2 வருஷம் ஸ்கூல்ல குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு தான் இருக்காங்க, அவங்க கூட இப்பதான் 15,000 ஃபீஸ் கட்டினாங்க அப்படின்னு. என்ன இது கட்டிட்டீங்க, என்ன பண்ணிட்டீங்க, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன செய்யணும் முதல்ல? என்ன செய்யணும்? அதாவது குழந்தைங்க ஃபீஸ் கட்டுற வீடு கட்டி கொடுக்கணுமா? இப்ப வீடு கட்டி கொடுக்க சுட்டு உனக்கு தான் லோன் வருது, 2 பேரும் சம்பாதிக்க, இவங்க பாக்குற லட்சணத்துக்கு வீடு வேற கட்டி கொடுக்கணுமா? அதெல்லாம் செய்யாதீங்க. முதல்ல பொண்ணு பிள்ளைகளுக்கு நகை போடுறது, டவுரி கேட்குறவங்க வீட்டுல பொண்ணே கொடுக்காதீங்க. அதை விட பொண்ணு உங்க வீட்டுல அந்த புத்தி யாருக்குமே வர மாட்டேங்குது சார். அதை தயவு செஞ்சு எடுத்து சொல்லுங்க சார். கடனை வாங்கி உடனே வாங்கி நிலத்தை விற்று அதை விற்று இதை விற்று என்னத்துக்கு டவுரி போடணும்? டவுரி என்னத்துக்கு கொடுக்கணும்? தேவையே கிடையாது, கொடுக்கவே தேவையில்லை. எது கொடுக்கணும்? இப்படி கேட்குற குடும்பத்தில் பொண்ணை கொடுத்துட்டு நாளைக்கு பொண்ணை வெறி நல்ல வேலை இந்த உயிரோடையாவது காப்பாற்றிட்டாங்கல்ல. இன்னும் ஸ்டீம் போய் கொண்டு இருந்தானாக்க தூக்கு மாட்டி தொங்க விட்டுருந்தானே என்ன செய்யறது? செய்யக்கூடியவன் தான் அவன்லாம் செய்வான் அவன்லாம். இவங்க இப்போ இந்த ஆடியோலாம் இவங்க லீக் ஆனது தொட்டு தான் இவங்க வந்து இந்த அளவுக்காவது இந்த வழக்கை வந்து நம்ம பேசுறது வருது, என்ன நடந்திருக்குன்னு. இல்லாட்டி என்ன சொல்லுவான் அவன் பூபாலன்லாம், இவளுக்கு வேற ஒருத்தரோட அஃபையர் இருந்துச்சு, சிம்பிளாக ஒரு பொம்பளைய தேப்பட்டம் கட்டிவிட்டு போயிடலாமா? சிம்பிள். ஆம்பளை ஒருத்தன் அறிவாளியாக பேசுகிறான்னு வச்சுக்க, உன்னை அவனை மனநோயாளின்னு சொல்லலாம், இல்லை மது நோயாளின்னு சொல்லிடலாம். அவங்கடா குடியிறப்ப அவன் அதை உளர்றான்னு கண்ணதாசன் கூட சொல்லியிருப்பார்ல, நேரத்துக்கு வரலன்னு அது எம்எஸ்சி வந்து அவன் குடியாரப்ப குடிச்சிக்கினே கிடக்கிறான்ட்டாப்லையா. சொன்னது நீ தானா, சொல் சொல் என் உயிரேன்னு வருது எழுதினாராம். அது அவருக்கு தாங்கவே முடியாம, நான் தப்பா சொன்ன கொடுப்பா. அந்த பாட்டெல்லாம் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ஒரு ஆண் அப்படி இருந்தா கண்ணதாசனை பத்தி பேசக்குள்ள என்ன சொல்றாங்க, அவர் குடிப்பாருங்க, லேடிஸ் பழக்கம் உள்ளவருங்க, வேற என்ன டே அவரை பத்தி பேசுறது 1000 புகழ் இருக்குடா. வாயை திறந்தாலே கவிங்க நம்ம அதை பேச. கமலஹாசன் திறமையை பத்தி பேச போனா அவரு பொண்டாட்டி வச்சிருக்காருங்க, அவன் பெரிய கலைஞன், மகா கலைஞன், அதை பற்றியெல்லாம் பேசுறது கிடையாது. அதே மாதிரி பொம்பளை ஒருத்தி பயங்கர பர்ஃபெக்டாக வந்து சமுதாயத்தில் பேசுகிறான்னு வச்சுக்க, அவள் தெரியாது அவளை அவனை வச்சிருக்கா. சிம்பிளா நீ ஒன்றும் ப்ரூவ் பண்ண போகிறதில்ல, வச்சிருக்கா அவனை வச்சிருக்கா, கனெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. அதுமாரி ரொம்ப டைட் பண்ணியிருந்தா இந்த தங்கப்பிரியாவுக்கு வேற ஒருத்தரோட கனெக்ஷன் இருந்துச்சு, அதை நான் பார்த்து விட்டேன் நேரடியாக,
அதனால் தூக்கு மாட்டி தொங்கி விட்டாருன்னு கதை எழுதி கணக்கை எழுதி எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த ஸ்டேஜோட அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. இதெல்லாம் உனக்கு கௌரவ குறைச்செல்லாம் கிடையாது. நல்லா அழைச்சிட்டு போங்க. மறுமணம் கூட செய்து வைங்க. என்ன இருக்கு, குழந்தைகளை வளர்த்துக்கலாம், தப்பே இல்லை, எந்த தப்பே தப்பும் இல்லையே. 25ஆம் நூற்றாண்டுல ஏஐ கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஏஐ கிட்ட கேளுங்க, ஏஐ இந்த மாதிரி என் பொண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன செய்யுதுன்னா அது ஐடியா கொடுக்குது. மறுமணம் கூட செய்து வைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சார். இப்ப இந்த தலைமை காவலர் பூபாலன் உள்ளிட்ட இவங்க குடும்பத்தை சார்ந்த 4 பேர் ஒட்டுமொத்தமா அவங்க மேல 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்றது. அடுத்த கட்டமா இவங்க மேல என்ன ஏன் நடவடிக்கை தண்டனை கிடைக்காது? பாதிக்கப்பட்ட விக்டிம் தங்கப்பிரியா இருக்குல்ல, என் காலை இப்படிதான் உடைச்சான், என் வாயை இப்படிதான் புரண்டுனான்னு சொல்லி கோர்ட்ல ஏறி இல்ல சார், இந்த குடும்பமே போலீஸ் குடும்பமா இருக்கிறது ஒரு டவுட்டா இருக்கு. ஆமா, போலீஸ் எவ்வளவு போலீஸ் தண்டனை ஆயிருக்காங்க? நீ என்ன அப்படி சொல்ற? எவ்வளவு கொலை வழக்குல தண்டனை ஆயிருக்காங்க, லாக்கப்டத்துல எவ்வளவு போலீஸ் தண்டனை ஆயிருக்காங்க. இந்த கொடுங்க ஒரு பக்கத்துல ஒரு ஸ்டேஷன்ல தண்டனை ஆனாங்க. அதெல்லாம் தண்டனை எல்லாம் கிடைக்கும். நீதியை நம்புங்க. எல்லாத்தையும் நம்பாம நம்ம அவநம்பிக்கையா வாழக்கூடாது. நீதியை நம்புங்க. இவங்க 4 பேர் மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டா என்ன தண்டனை கிடைக்கும்? எல்லாம் 10 வருஷம் எடுக்க வேண்டியதுதான். டவுரி ஹராஸ்மெண்ட் இருக்குல்ல, 10 இயர்ஸுக்கு ரீதியான வழக்குமா. எல்லாமே ட்ரையபுலட்டு செஷன்ஸ் கோர்ட், மாவட்ட நீதிமன்ற ட்ரையபுலட்டு தானே. அதனால கண்டிப்பா அதுக்கான தண்டனை கிடைக்குமா. நிச்சயமா சார். இந்த காவலர் பூபாலன் வரதட்சணை கொடுமை செய்தது குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.